ராஜேந்திர பாலாஜி அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள், இவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இல்லை இவங்க ஏதாவது தலையிட்டாங்கன்னா தான் உட்கட்சி பிரச்சனை. ஓபிஎஸ் கட்சியிலையா இருக்காரு. இவங்க திமுக கூட வந்து வஞ்சிக்கிறார்கள்னு இப்ப சொல்லலை. இப்போ டகால்னு எழுந்து இவ்வளோதான் சார் உங்க டக்கா போனோன்னா நீ பாட்டுக்கு வேற கூட்டம் நீங்க போக வேண்டியது தானே சார். இதை காரணம் சொல்லிட்டு போனீங்கன்னா இதுக்கு பேர் சட்னினா இட்லி கூட நம்பாது சார். அப்போ அதுக்கு முன்னாடி நீங்க வந்து இப்போ மோடி ஆதரவாளர்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு வந்து மோடி அவர்கள் ஆட்சியே கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா என்ன மாற்றம் நடக்கும்? அப்போ அது வந்து வெறும் சுயநலம் தான், கொள்கை கிடையாது அப்படின்னு தெரியுது இல்லையா? அதாவது அந்த 10.5% எங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்போ நீங்க வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும்தான் குரல் கொடுக்குறீங்கிற மாதிரி ஆயிடுது இல்லையா? போற இடத்துல எல்லாம் சொல்லிக்கிறாரு, நான் தான் வந்து இவங்க சண்டையை நிறுத்தி வச்சேன் அப்படின்னு. இது வந்து 28, 29 அப்படின்னு நம்பர் போட்டு காங்கிரஸ்ல உட்காந்தீங்க. ஆனா தேவையில்லாம இவங்க 2 கருத்து சொல்றது, அவங்க 2 கருத்து சொல்றது, உடனே எல்லாம் முடிச்சுப்பாங்க. அவதிங்களா அதிமுக பாஜக கூட்டணியில் குழப்பம், கூட்டணி உடைகிறது, விரிகிறது, டமால் டுமீல் இப்படியே பேசினுக்கிறாங்க. இதுக்கு இடம் கொடுத்துனுக்கிறாங்க. அதையாங்க அவங்க சொல்லிட்டாங்க, ஏதோ நவம்பர்ல ஏதோ ஒரு தேதியில வந்து இவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிமுகப்படுத்த போறாரா. ஓ அப்ப அது வரைக்கும் அவர் சிஎம் கேண்டிடேட் கிடையாதா? அதுக்கப்புறம் தான் கூட்டணி பேச்சுவார்த்தையா? அப்ப என்ன அர்த்தம்? அதிமுகவோட கூட்டணி கிடையாதுன்னு அர்த்தம். யாரும் சொல்லியிருக்காங்க பொழுது நீங்க தான் சிஎம் அப்படின்னு. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டெய்லி பெஞ்ச் அருண் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் அன்பு. சார், ஏடிஎம்கே பாஜக கூட்டணி வந்து சேரும் போது அமித்ஷா என்ன சொல்லியிருக்காங்க? அமித்ஷா பேசுனதை பற்றி என்ன சொன்னால், உட்கட்சி அதிமுகவோட உட்கட்சி விஷயத்தில் நம்ம தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் இப்போ நடக்குதோ? ஓபிஎஸ் டிடிவிலாம் மறுபடியும் இந்த கூட்டணிக்கு வரமாட்டாங்களோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை முதல்ல அவங்க உட்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து ஒருவேளை இபிஎஸ் அவர்கள், அப்புறம் வேலுமணி அவர்களா, அப்புறம் ராஜேந்திர பாலாஜி அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள், இவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இல்லை இவங்க ஏதாவது தலையிட்டாங்கன்னா தான் உட்கட்சி பிரச்சனை. ஓபிஎஸ் கட்சியிலையா இருக்காரு? இல்லை டிடிவி தினகரன் அவர்கள் கட்சியிலையா இருக்காரு? தனியே கட்சி வச்சுக்கிறாரு. அப்புறம் அதை போய் எப்படிப்பா உட்கட்சின்னு சொல்ல முடியும்? கட்சியிலேயே இல்லை, அவங்க வெளிக்கட்சி. அதனால் அது கிடையாது. இப்போ அவங்க வந்து சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரன் அவர்கள் அவர் என்டிஏவோட தான் கண்டினியூ பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தனி கட்சியாக இருக்காரு. அது கட்சின்றது மட்டும் இல்லை, சில பேர் என்ன சொல்கிறாங்க அவர் தாவேகா பக்கம் போவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் நான் அப்படி நினைக்கல. ஏன்னா அவர் வந்து ஒரு விஷயம் ஒத்துக்கணும், பத்திரிகையாளர்கள் சந்திப்புலேயே வந்து தெரியும், அவர் வந்து ரொம்ப திறமைசாலி, நல்லா ஹேண்டில் பண்ணுவார். ஆமாம். அதே மாதிரி நல்ல யோசிக்கக்கூடியவர், எந்த ஒரு பிரச்சனையும் ரொம்ப சுலபமாக கையாளக்கூடிய திறமை டிடிவி கிட்ட இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் அவர் என்டிஏ விட்டு போக மாட்டார். அதுக்கு சில கிரேட்டர் கேம் பிளான்லாம் இருக்கலாம். ஸோ அவர் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து என்டிஏல இருக்க மாதிரி நாங்கள் என்டிஏல இருக்கோம், அவ்வளோதான். நீங்கள் அந்த பக்கம் இருங்க, நாங்கள் இந்த பக்கம் இருங்க அப்படின்லாம். அது போட்டி போடுறாரா, போட்டி போடலையா, சீட்டு கொடுக்குறாங்களா கொடுக்கலையா, இல்லை அவங்க சீட்டில் இவங்க கொடுக்குறாங்களா, அதெல்லாம் அப்புறம் எலெக்ஷன் வரும்போது பார்த்துக்கலாம். பட் ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்போ திடீர்னு கோச்சிங்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாரு, இந்த சமக்கிர சிக்ஷா ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆமாம், இன்றைக்கி தான் வந்து நியூஸ் வந்துருக்குது போல இருக்குது, பணம் கொடுக்கல அப்படின்னு. இதுக்கு முன்னாடிலாம் எதுவுமே நடக்கலை போல இருக்குது. போகிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போ ஏதாவது சொல்லணும். ஆனால் ஒன்று, இது மட்டும் எனக்கு அவர்கிட்ட கேட்கணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. அதாவது ஒருவேளை அவர் வேற கட்சிக்கு போனார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன கேட்கணும்னா, சார் நேற்றுக்கு தான் வந்து இந்த நியூஸே உங்களுக்கு தெரியுமா சார்? இதுக்கு முன்னாடிலாம் தெரியாதா சார்? இது எத்தனை மாதமாக இந்த இஷ்யூ ஓடி நிற்குது சார்? இதை பற்றி சோஷியல் மீடியாவில் 2 பக்கமும் கொம்பு சுற்றி அழுத்து போயிட்டாங்க சார். அவங்களே டயர்ட் ஆகிட்டாங்க. ஆமாம் சார். இப்போ அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து டெல்லிக்கு போயிருக்காரு சார், ஒன்றுமே பேசலை இதை பற்றி. இவங்க திமுக கூட வந்து வஞ்சிக்கிறார்கள்னு இப்போ சொல்லலை. இப்போ டகால்னு எழுந்து இவ்வளோதான் சார் உங்கள் டக்கா போனோன்னா நீங்கள் பாட்டுக்கு வேற கூட்டணிக்கு போக வேண்டியது தானே சார். இதை காரணம் சொல்லிட்டு போனீங்கன்னா
இதுக்கு பேர் சட்னினா இட்லி கூட நம்பாது சார் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கணும்னு மட்டும் நான் காத்துட்டு இருக்கேன். அவர் வேற கூட்டணிக்கு போனா. இப்போ ஓபிஎஸ் எடுத்துக்கிட்டா அவர் வந்து இப்போ வந்து 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் கூட நான் மோடி சப்போர்ட்டராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் வெளிக்காட்டிட்டு அவர் இருக்காரு. ஸோ மோடி பாஜக வந்து தனக்கு ஒரு 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 சப்போர்ட்டராக இருந்த ஓபிஎஸ்ஸை வந்து இபிஎஸ்க்காக தள்ளி விட்டுட்டாங்களோ அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குல்ல. ஏங்க நீங்க இப்ப தள்ளி விட்டதா நினைக்கிறீங்க? இப்போ 24 பலாப்பழம் சின்னத்துல நின்றாரு. நீங்க மோடி சப்போர்ட்டர் அப்படின்னு சொன்னா, அப்ப இப்ப திடீர்னு மோடி சப்போர்ட்டர்லேருந்து மாறினீங்கன்னா என்ன காரணம் அப்படின்னு புதுசாக கேட்பாங்க. ஒருத்தர் வந்த உடனே அவரை எடுத்து தள்ளி விட்டாங்களோ அப்படின்ற கொஷின் இல்ல இருக்குல்ல இல்ல. சார். இப்ப நான் என்ன கேட்குறேன்னா, ஒன்றும் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணல. இவருக்கு வந்து என்டிஏ கோட்டால குடுப்பாங்களா? இல்ல வந்து எங்களுக்கு குடுக்குற சீட்ட நாங்க ஒதுங்கிறோம், நீங்க இது பண்ணுங்க அப்படின்னுவாங்களா? இல்ல நீங்க வந்து நில்லுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னுவாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் முடிவாகல. இல்லையா? ஆனால் இபிஎஸ் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா ஓபிஎஸ்ஸை பற்றி கேட்கும்போது அது வந்து முடிஞ்சு போன விஷயம் சொல்றாரு. அவர அதிமுகல சேர்த்துப்பீங்களான்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு. காலம் கடந்து விட்டது அப்படின்னு. மத்தபடி அவர் வந்து இந்த பக்கமே வரக்கூடாது, அவர் என்ன பார்க்கவே கூடாது அப்படின்லாம் அவர் ஒண்ணுமே சொல்லல. அப்போ அதுக்கு முன்னாடி நீங்க வந்து இப்போ மோடி ஆதரவாளர்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு வந்து மோடி அவர்கள் ஆட்சியே கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா என்ன மாற்றம் நடந்தது? அப்போ அது வந்து வெறும் சுயநலம் தான், கொள்கை கிடையாது அப்படின்னு தெரியுது இல்லையா? அதனால தான் அதிமுகவில் இருக்க தொண்டர்களோ இல்லை வந்து மற்றவங்களோ அவர் மேலே இருக்க நம்பிக்கை இழந்துட்டாங்களோ எல்லாரும். இல்லைங்க, அதாவது இவர் வந்து போராட்டம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா இவரை தூக்கிட்டு இபிஎஸ் அப்படின்னும் போதே அவர் வந்து அதெல்லாம் முடியாதுங்க, நான் தாங்க சிஎம், அவங்களால முடிஞ்சதை பார்த்துக்கங்க, உடையதா பார்த்துக்கலாம், யாருக்கு ஆதரவு இருக்குது அப்படின்னு இது பண்ணியிருக்கணும். அந்த தியானம் பண்ணதோடு நிறுத்தியிருக்கக்கூடாது. பட் அன்னைக்கு பண்ணியிருந்தாலும் ஒன்றும் பெருசாக சாதிச்சிருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. இவர் Okay. பக்கம் வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. என்ன ஆட்சி கவிழ்ந்திருக்கலாம், மறுபடியும் தேர்தல் வந்திருக்கலாம், வந்திருந்தா அப்போவே ஆட்சி போயிருந்திருக்கும், அதுதான் நடந்திருக்கும். ஆமா. ஸோ அதனால கூட அவர் பெருசாக ஒன்றும் பண்ணாமல் அமைதியாக வந்தார்னு சொன்னால் ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம், நான் இல்லைன்னு Okay. சொல்லலை. இரட்டை தலைமைன்னு இருந்தது. இந்த இரட்டை தலைமை அப்படின்றது எங்கேயுமே உருப்படாதுங்க, அதெல்லாம் சரியே வராது. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், இது பாருங்க, நீங்கள் கட்சிக்கு நான் ஆட்சிக்கு அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கணும். ஆனாலும் அதுவும் வந்து முழு நம்பகத்தன்மையுடன் இருக்க முடியாது. ஏன்னு ஆனால் பெரிய கேட்டிங்கன்னா, கட்சி எல்லாமே இப்போ திமுக எடுத்தால் கூட கட்சி ஆட்சி ரெண்டுக்குமே அவர் தான் தலைமை அந்த மாதிரி. அதாவது மாநில கட்சிகள் எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஆனா தேசிய கட்சிகள்ல வேற மாதிரி இருக்கு. ஆமா. காங்கிரஸா இருந்தாலும் சரி, பாஜக பாஜக இருந்தாலும் சரி, மாநில தலைவர் ஒருத்தர் இருப்பாரு, முதலமைச்சர் வேற முதலமைச்சர். இருப்பாங்க. ஸோ அப்படித்தான் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் பண்ணியிருக்கலாம். ஆனா அதுல சிக்கல் எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேசிய கட்சிகள்ல வந்து அங்க ஹை கமாண்ட் ஒருத்தர் இருப்பாங்க. ஹைகமாண்ட். அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. இங்க எல்லாமே மாநிலத்திலன்றதுனால, இப்ப நான் சிஎம்மா இருக்கேன், அன்பு நீங்க கட்சி தலைவரா இருங்க அப்படின்னு சொன்னா, எலெக்ஷன் வரும்போது என்ன பண்ணுவீங்க, எல்லாம் உங்க ஆளுக்கா சீட்டு கொடுப்பீங்க. ஆமாம் சார். அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஜெயிச்சு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து நீ அப்படி சிஎம் உக்காரு அப்படின்ட்டு உங்க ஆளுங்களை வச்சு நீங்க வந்துடுவீங்க. ஸோ இதுதான் பிரச்சனை. அந்த மாதிரி ஒரு முழு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகும். அது வேலை இல்லை. ஸோ அப்போ ஒற்றை தலைமை அப்படின்னும் போது இவர் என்ன பண்ணியிருக்கணும், சரி ரைட்டுங்க, வந்து நீங்களே தலைவராக இருங்க, எனக்கு துணை பொதுச் செயலாளர், எங்கள் துணை முதலமைச்சர் மாதிரி துணை பொதுச் செயலாளர், இல்லை ஏதோ ஒன்று ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்திருக்கணும், வரல. அதுக்கப்புறம் சிக்கலாயிடுச்சு. இப்போ அதிமுகவுக்கு அவர் தான் தலைமைன்னு ஆகிப்போச்சு. தொண்டர்கள் முழுக்க முழுக்க இபிஎஸ் பின்னாடி தான் இருக்காங்க. இன்னும் உட்காந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்குது. சொல்லப்போனால் அவர் அந்த கேஸ் எல்லாம் வித்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரி ரைட்டுங்க சமரசமாக போயிடலாம் அப்படின்றா கூட ஒருவேளை வந்து சேர்த்துருந்துருப்பாங்க. ஆமா. இன்னும் அந்த கேஸு அந்த கேஸுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, யாரோ போட்ட கேஸு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கச்சு இவங்களெல்லாம் அதுலேயும் இப்போ டிடிவி தினகரன் அவர்களை கொண்டு வந்தால் இன்னும் சொதப்பலாயிரும். அவர் ஒரு பவர் சென்டர் ஆயிடுவார், தேவையில்லாமல் குழப்பம்தான் உண்டாகும். ஸோ அவங்கள சேர்க்காதது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இவர் வேற எங்கேயாவது போய் சேர்ந்தா ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. ஸோ இப்போ எடப்பாடி வந்து மக்களுக்கிட்ட போயிட்டு இருக்காரு, ஒரு கேம்பெயின் மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சைடு வந்து திமுக வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு அவங்க ஒரு கேம்பெயின் பண்ணிட்டு இப்போ வந்து முக்கியமான இன்னொருத்தர் வந்து கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு. அவர் யாருன்னா அன்புமணி 10.5% மறுபடியும் பேசிட்டு இருக்காரு. திமுக வந்து வன்னியர்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. அதாவது முதல்ல அவங்க கட்சிக்குள்ளேயே வந்து அவங்க சதவீதத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். 100% யார் கையில் கட்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு பக்கம் இப்படி ஓடிட்டு இருக்கும்போது ரைட்டு. இப்போ அடுத்தது தேமுதிக, அதுக்கப்புறம் ஒரு தாவேகா, அவங்க வேற ஏதோ இந்த மாதம் வரார் அந்த மாதம் வரார் அப்படின்றாங்க. ஏன்னா படம் ரிலீஸ் தள்ளி போகிற மாதிரியே இந்த மாதிரி ஆயினுக்குது, என்னன்னு தெரியல. இப்படி ஆளாளுக்கு போகிறாங்க. ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க சார். இப்படி ஆப்பிலே நடந்து போவாங்களா? அது வந்து யாரெல்லாம் மெம்பர்ஸோ அதில் ரெஜிஸ்டர் பண்ணி இப்போ ஓரநிலை தமிழ்நாடுக்கு ரெஜிஸ்டர் பண்ணாங்களா சார், அந்த மாதிரி டிவிக்கு மெம்பர்ஸ் ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்க ஆப்பில்.
இப்போ ஆப்பிள் ரெஜிஸ்டர் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு அதில் ஒரு அதில் வந்து யார் ரெஜிஸ்டர் அதிகமாக பண்ணலாம். மெம்பர்ஸ் சேர்த்து வர்றாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ்லாம் கொடுக்க போகிறாங்களா சார்? ம் ஆமாம் சார். ரைட், நல்லா இருக்கு. ரைட், கட்சி வந்து சீக்கிரமே வளர்ந்துடும், விரைவிலேயே 48% வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இது இருந்துட்டு போட்டோம். இப்போது இந்தியாவில் எத்தனை மொபைல் இருக்குது அப்படின்னு கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாப்புலேஷனோட அதிகமாக இருக்கும் இல்லையா? ஏன்னா 2 சிம்மு 3 சிம்மு வச்சுருக்கவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, 2 3 ஃபோன் வச்சுருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, கடங்காரனுக்கு ஒரு ஃபோனு வீட்டுக்கு ஒரு ஃபோனு அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியாது. ரைட், இருந்துட்டு போட்டோம். ரைட், புதுசாக ஏதோ புதுமை பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணட்டும். இதை விட முன்னாடி மிஸ் கால் குத்தாலே கட்சியில் ஆளை சேர்க்குறோன்னு ஒருத்தங்க பண்ணியிருந்தாங்க, தெரியுதுல்ல? ஆமாம் சார். எல்லா காங்கிரஸும் பண்ணாங்க, பிஜேபி பண்ணாங்க, எல்லா கட்சியும் பண்ணுறாங்க சார். ரைட்டு, பண்ணட்டும். அல்டிமேட்லி அங்கே எலெக்ஷனில் அங்கே யார் வந்து எத்தனை பேர் உங்க கார்டு சின்னத்துக்கு கையில் வச்சுட்டாலும் அமுக்குறாங்க, ஓட்டு யாருக்கு போகிறாங்க அவனுக்கு தானே விழும். இதுதான் முக்கியம் இல்லையா? அதனால ஒரு அன்புமணி போறார் அப்படின்னு போட்டோம். ஆனால் மறுபடியும் அந்த நீங்க 10.5% அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்குறீங்க? அதான், அதாவது அந்த 10.5% எங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீங்க வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும்தான் குரல் கொடுக்குறீங்கிற மாதிரி ஆயிடுது இல்லையா? ஆனால் சும்மாவே லைட்டில் வந்து இன்னும் வந்து 3% வந்து எஸ்டி கம்யூனிட்டிக்கு எஸ்சி கம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு அதுவும் சேர்த்து பேசுகிறாரு. அது சேர்த்து பேசுறாருன்னு சொல்றீங்க, அதை முக்கிய கோரிக்கையாக வைக்கல அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து ரைட்டு, ஏதோ ஒன்று சொல்லணுமன்றதுக்காக சொன்னாங்க அப்படின்னு தான் தோணுமே தவிர, இந்த கட்சியை வந்து பெருசாலாம் வளர்த்து எடுத்துட்டு போக முடியாது. ஆனால் அந்த அந்த அவர் சார்ந்த வன்னியர் சமூக தொண்டர்களை வந்து ஒரு குஷிப்படுறதுக்காக இது பண்ணுறாருன்னு நம்ம எடுத்துக்கலாமா? அவங்களுடைய கட்சி தொண்டர்கள், அவர்களுடைய ஓட் பேங்க்கு, அவங்கள வந்து அப்படியே கட்சியில் கட்டுப்பாட்டோட வச்சுக்கணும் அப்படின்னாலுமே பாமக என்றைக்குமே 5% தாண்டி போனது. ஆமாம் சார். அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்கள் வந்து மொத்தம் 20% ஏதோ இருக்கும். அவங்க கட்சி ஆரம்பித்த காலத்தில் அவங்களுடைய கோரிக்கை என்னென்னா மாநிலத்தில் 20%, மத்தியில் 2% அப்படின்றது. அப்போது அந்த 20% அப்படின்னு சொன்னாங்கன்னா சரி 10% கூட வச்சுக்கோங்க, 5% அவங்க தாண்டினல 5 பாயிண்ட் சம்திங், அவ்வளோதான் அவங்களுடைய மேக்சிமம் அப்படின்றது. அப்படி இருக்குச்ச வந்து நாங்கள் வந்து ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்கிறது. அதான் சார், இந்த கேஸ் வந்து இப்போ ஹைகோர்ட்டில் வருமா கூட கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து தேர்தலுக்காக இதில் வந்து ஒரு டேட்டா கூட எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை வந்து இப்போ வந்து அவர் பேசுறாருன்னா, ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு 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 ஸ்ட்ரென்த் இல்லாத ஒரு சட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு இபிஎஸ் மேலே ஒரு கொஸ்டின் போகல, ஏற்கனவே இருந்த கூட்டணி மேலே கொஸ்டின் போகல, இது தெரியாமல் பண்ணுறாங்களா? இப்போதைக்கு எந்த கூட்டணின்னு ஒன்றும் முடிவாகலை. முதல்ல கட்சிக்குள்ளேயே வந்து அது முழுசாக கூட்டணி இருக்குமான்னு தெரியல. அதனால் இதெல்லாம் வந்து சகஜம் தானுங்க. இப்போ இவங்க வந்து நீட்டு வேணான்றாங்க, அவங்க நீட்டு வேணுன்றாங்க. இவங்க வந்து மும்மொழி கொள்கை நாங்கள் கொண்டு வருவோம்ன்ட்டு எல் முருகன் அவர்கள் வந்து சொல்லிட்டு போகிறாரு. அவங்க மும்மொழி கொள்கையே கூடாதுன்றாங்க. அவங்க என்னடானா நாங்கள் கோயில் நிலத்தில் அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் பட்டா போட்டு வீடு கட்டி கொடுப்போம் அப்படின்றாரு. இவங்க வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க. கூட்டணிக்குள்ளே இருக்கவங்களே இப்படி மாற்றி மாற்றி பேசிக்கின்னு அந்த குருவி கட்டும் கூட்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இன்னைக்கு எந்த கூட்டணியில் இருக்கும் அப்படின்னு தெரியாத அன்புமணி அவர்கள் இதை கேட்கறது தப்பே கிடையாது. சரி, இந்த இடத்துல தான் நீங்கள் சொல்லும் போது கூட்டணிக்குள்ளே இருக்கிறவங்களும் நிறைய டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் வச்சுட்டு இருக்காங்களா சார்? இப்போ வந்து நிறைய பிரச்சனைகள் அவன் பிரச்சனை எடுத்துகிட்டு போனால் மக்கள் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. இவங்க பேசுறதுலாம் பார்த்தா இவங்க கூட்டணிக்குள்ள பிரச்சனையை தான் மக்கள் ஃபுல்லாக பேசிட்டு இருக்காங்க. நல்லா கேட்டீங்க அன்பு. அதாவது மக்கள் பிரச்சனையை பற்றி இந்த கூட்டணி பேசுறதுக்கு பதிலாக கூட்டணியோட பிரச்சனையை பற்றி மக்கள் பேசினுக்கிறாங்க. வெரி குட் அப்சர்வேஷன். இது அவங்களுக்கு புரியணும். அதை விட இபிஎஸோட பிரச்சாரத்தை பார்க்கும்போது நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு தானே சொல்லிட்டு இருக்காரு தவிர இன்னும் அவருடைய பொசிஷனே வந்து நான் தான் ராஜா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அவரோட பிரச்சாரமும் இருக்கு. இல்லை, ட்ரம்ப் வந்து போகிற இடத்துலலாம் சொல்லிக்கிறாரு, நான் தான் வந்து இவங்க சண்டையை நிறுத்தி வச்சேன் அப்படின்னு. இது வந்து 28 29 அப்படின்னு நம்பர் போட்டு காங்கிரஸில் உட்காந்திங்கன்னு அந்த மாதிரி தான் இருக்குது. இது ஏன் ஒவ்வொரு தடவையும் சொல்லணும்னு எனக்கு தெரியல. இப்போது பாஜகவில் க்ளீனாக சொல்லிட்டாங்கல்ல அவங்க தான் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் கூட சொல்லியிருந்தார் இபிஎஸ் அவர்கள் தான் முதல்வர் அப்படின்னு. அப்புறம் ஏன் இதை திருப்பி சொல்லணும்? அஜெண்டா வந்து டிஎம்கே கிரியேட் பண்ணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல சார். இது யாருக்காக விளையாடுறாங்கன்னு தெரியல அப்படின்னு ஒரு தீர்ப்புல பார்த்த மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல சார், ஏடிஎம்கே பிஜேபி டிஎம்கே 3 பேரும் கூட்டணியில் இருக்காங்களோ அப்படின்னு. அப்போ நீங்க போற இடத்துலலாம் வந்து நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னாருன்னா ஒருத்தர், ஏங்க எங்களை பற்றி பேசுங்க, உங்களை பற்றியே பேசின்னு இருக்காது அப்படிதான் மக்கள் சொல்லுவாங்க இல்லையா?
அப்போது மக்களோட பிரச்சனைகள் என்ன அப்படின்னா இந்த லோக்கலைஸ்டாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் போகும்போது அங்கே என்ன பிரச்சனை இது இந்த மாதிரி பேசணும். அண்டு இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படின்னா எதற்காக அகற்ற வேண்டும் அப்படின்ற காரணங்களை வலிமையாக மக்கள் முன்னாடி எடுத்து வைக்கணும். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இப்போ வந்து பிரச்சாரத்தில் பேசுகிறாருல சார் ஐபிஎஸ். இப்போ பேசும்போது 2021 நான் வந்து ஆட்சியில் இருக்கும்போது என்னென்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சார். அதே டோனில் தான் நான் வந்து 2021 வரல ஆட்சியில் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லிட்டு இப்போ அதே பேசிகிட்டு இருக்காரு. இல்லை இதில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும் அன்பு. நான் அந்த ஒரு பேட்டியில் கூட நான் பார்த்தேன். அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தோம், அதுக்கப்புறம் 67ன்னு சொன்னதான் ஞாபகம், இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொண்டு வந்தோம், 5 பாலிடெக்னிக் கொண்டு வந்திருக்கோம், அதுக்கப்புறமா 5 வேளாண்மை கல்லூரிகள் கொண்டு வந்திருக்கோம், 4 கால்நடை கல்லூரிகள் மருத்துவமனைகள் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இது சொன்னார்ல, அந்த அமெரிக்காவில் பஃபல்லோ போயிருந்தப்போ அங்கே மாடுகள்லாம் 45 லிட்டர் கொடுக்குது, இங்கே வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குது, இந்த சீதோஷ்ணம் ஒத்துக்காது, அதனால கலப்பின இதை உருவாக்கணுன்றதுக்காக கொண்டு வந்தோம், அப்படின்னு சொன்னாருங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், எடப்பாடியார் அவர்களை பொறுத்த வரைக்கும் 2021 வரைக்கும் எஸ்பெஷலி அந்த கொரோனா பீரியட்ல அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சிறப்பாக இருந்தது. சென்ட்ரல் கவர்மெண்டே பாராட்டி இருந்தாங்க. அவங்க பாராட்டுறாங்களோ இல்லையோ, கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அது ரொம்ப அருமையா இருந்ததுங்க. குறிப்பா இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், இவங்களை வந்து அவங்களுடைய ஊர்களுக்கு திருப்பி அனுப்புறதா இருக்கட்டும், அது அந்த இன் கோஆர்டினேஷன் வித் ரயில்வே அவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க மொபைல் நம்பர் அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் பண்ணி இந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த அறுவடைக்கு ஆள் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த லோக்கலில் இருக்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அந்த நம்பரெல்லாம் மொபைல் நம்பரெல்லாம் கொடுத்து இவங்க அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த வண்டிக்கு பாஸ் வாங்கி கொடுக்கறது, அந்த ஒர்க்கர்ஸுக்கு பெர்மிட் வாங்கி கொடுக்கறது, அப்படின்லாம் டக்குன்னு காரியம் நடந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டிகளில் அந்த குட்டி யானையாக இருக்கட்டும், இல்லை தள்ளு வண்டிகளாகட்டும், காய்கறிகளை வீடுகளுக்கு கொண்டு வந்து விற்கிறது. ஏன்னா நிறைய பேர் வந்து வாழ்வாதாரம் இல்லாமல் இருந்தாங்க. அப்போ ஒரு பக்கம் அங்கே அறுவடைக்கு ஆள் இல்லாமல் கஷ்டப்பட்டுனுக்கிறாங்க, இந்த பக்கம் காய்கறி இல்லை, கடையில் இல்லை, வீட்டுக்கு வரல, வெளில போக முடியாது, இப்படி கஷ்டப்பட்டுனுக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் பிரிட்ஜு மாதிரி இதெல்லாம் பண்ணார். அருமையான அட்மினிஸ்ட்ரேஷன், நான் அதெல்லாம் குறைய சொல்ல மாட்டேன். இப்போ சொல்கிறார மருத்துவக் கல்லூரி தெரியும், பிரதமர் திறந்து வச்சார். இந்த 67 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திறந்தாருன்னு சொன்னார். ஏங்க இதுனா இராணுவ ரகசியமா? இப்போதானங்க வெளில தெரியுது. இது வரைக்கும் யாருக்காவது தெரிஞ்சுதா? அதிமுகவில் யாராவது பேசினாங்களா? அதான் சார் அஜெண்டாவோ நம்ம ஒன்று மக்கள்கிட்ட தூக்கிட்டு கொண்டு போய் சேர்க்குறோம். இல்லை, அப்போ என்ன பண்ணணும்னா இவர் வந்து அந்த 67 இது லிஸ்ட்டை போட்டு என்ன கேட்டால் இவங்க பிட் நோட்டீஸாக கொடுக்கலாம் போகிற இடத்துலலாம். நாங்கள் இவ்வளோ பண்ணோம் இந்த 4.5 வருஷத்தில், இவ்வளோ பண்ணிருக்கோம், இந்த 4.5 வருஷத்தில் இவங்க எவ்வளோ கொண்டு வந்தாங்க சொல்லுங்க. இதெல்லாம் பொத்தி வச்சிருக்காங்க. அன்னைக்கு யாருமே பேசலை. பட் அன்னைக்கு அவருக்கு இருந்த ஒரு பிரச்சனை என்னன்னா, அவரை தவிர வந்து பேசுறதுக்கு அங்கே ஆள் கிடையாதுங்க, பெரிய அளவில் யாரும் கிடையாது. அண்ட் இவருக்கு ஆட்சி பண்ணுறதுக்குள்ளே நேரம் சரியாக இருந்தது, அரசியல் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. அதனால் அவங்க அரசியல் பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. அன்றைக்கி அந்த பேட்டியை பார்க்கும்போது நான் அசந்து போயிட்டேன். நிஜமாவே 67 கல்லூரி கொண்டு வந்துக்கிறாங்களா, இல்லை இவர் பாட்டுக்கு டுபாக்கூர் விடுறாரா? நிஜமாவே வந்திருக்குன்றாங்க. அப்போது இதெல்லாம் போன தடவை யாருமே வெளில கொண்டு வரல. இப்போவும் சரிங்க, இந்த நேரத்தில் தானே வெளில வருது, 4.5 வருஷமா வெளில வரல. சார் இந்த இடத்துல முக்கியமான விஷயம் வந்து இபிஎஸ் வந்து நிறைய விஷயம் பேசுறாருல சார். அந்த விஷயம் பேசும்போது கூட்டணி பற்றியோ இல்லை வந்து இந்து சமய அறநிலைத்துறை பற்றி பேசும்போது இவர் பேசுகிற முக்கியமான விஷயத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு டிஎம்கே இதை வந்து அஜெண்டா எடுத்துக்கிறாங்க. இதுதான் இவங்க பண்ணுற தப்பு. என்ன பண்ணணும், இது பாருங்க, இது எங்களுடைய சாதனைகள், இது இவங்க காலத்தில் நடந்த சோதனைகள், வேதனைகள், இப்படியே எடுத்துகிட்டு போனோமே தவிர திருப்பி இந்த கூட்டணிக்குள்ள குழப்பம் வர விஷயங்களை, அந்த கண்டென்ஷியஸ் இஷ்யூஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சிடணும். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க. கேட்டால் கூட இது பாருங்க, திமுகவை அகற்ற வேண்டும், அதற்காக நாங்கள் ஒன்றிணைந்திருக்கின்றோம், இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், விடுங்க, இதை வந்து என்னென்னலாம் நாங்கள் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க, அதனால கெடுதல் இருக்குது, இத்தோட போனோம். ஆனால் தேவையில்லாமல் இவங்க 2 கருத்து சொல்கிறது, அவங்க 2 கருத்து சொல்கிறது, உடனே எல்லாம் முடிச்சுப்பாங்க. பார்த்தீங்களா, அதிமுக பாஜக கூட்டணியில் குழப்பம், கூட்டணி உடைகிறது, விரிகிறது, டமால் டுமீல், இப்படியே பேசினுக்கிறாங்க. இதுக்கு இடம் கொடுத்துன்னுக்கிறாங்க. இது அதிமுகலையும் சரி பாஜகலையும் சரி யாராவது ஒருத்தர் யோசிக்கணும். அப்பா இவ்வளோலாம் நடந்திருக்குது, இதை ப்ரொஜெக்ட் பண்ணணும், பாசிட்டிவாக நம்ம எடுத்துகிட்டு போவோம். சும்மா வெறும்னே வந்து அகற்ற வேண்டும்னா எதற்காக அகற்ற வேண்டும்னு கேட்பாங்கல்ல. ஸோ அதை நம்ம இது பண்ணணும், யோசிக்கணும். யோசிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நாம 2 பேரும் யோசிச்சு என்ன பிரயோஜனம்? இப்போ வந்து தாவேக்கா வந்து அதிமுக கூட்டணிக்கு வருமா, அதை தான் முக்கியமாக பேசிட்டு இருக்காங்க. அடையாங்க, அவங்க சொல்லிட்டாங்க ஏதோ நவம்பரில் ஏதோ ஒரு தேதியில் வந்து இவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிமுகப்படுத்த போறாரா. ஓ, அப்போ அது வரைக்கும் அவர் சிஎம் கேண்டிடேட் கிடையாதா? அதுக்கப்புறம் தான் கூட்டணி பேச்சுவார்த்தையா? அப்போ என்ன அர்த்தம்? அதிமுகவோட கூட்டணி கிடையாதுன்னு அர்த்தம். யாரும் சொல்லியிருக்காங்க போல இருக்குது, நீங்கள் தான் சிஎம் அப்படின்னு. சரி ரைட், இருந்துட்டு போட்டோம், விடுங்க, என்னப்போ.
சரி, இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம டிடிவி ரோல் வந்து 2021 வந்து இப்போ அந்த முக்கியமான டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து என்ன ரோல் அந்த வின் பண்ணுறதுக்கான ஒரு ஓட்டை வந்து டிசைட் பண்ணிச்சு அந்த மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம கூட்டணிக்கு வரவங்களாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த நம்ம வின்னிங் வந்து குறையுமா அப்படின்ற ஒரு சான்ஸ் இருக்கா? இல்லை இல்லை, அது பாருங்க, நீங்கள் வந்து டிடிவி தினகரன் அவர்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் அந்த விக்டரி மார்ஜினை இவர் எடுத்தது எத்தனை தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பவும் வந்து அதிமுக ஜெயிச்சிருக்காது. ஆனால் அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல சார்? வரேன். அதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நான் பார்த்தது, நீங்கள் அந்த லிஸ்ட் எடுத்து பாருங்க, ஆச்சரியமான தொகுதிகள். இந்த பக்கம் திருப்போரூர்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் காட்பாடின்னு கூட நினைக்கிறேன், துரைமுருகன் அவர்கள் போட்டியிட்ட அவரும் 1000 ஓட்டு பக்கம் தான். அங்கேயும் வந்து இந்த டிடிவி அவர்கள் வாங்கின ஓட்டு வந்து மேட் டிஃபரன்ஸ். நீங்கள் வந்து டிடிவி தினகரன் அவர்களை இந்த ஒரு சமுதாயம் இல்லை இந்த ஒரு பகுதியை சார்ந்தவர், அந்த செல்வாக்கு மிகுந்த தலைவர்னு சொல்கிறீங்க. காட்பாடிக்கும் திருப்பூருக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ புரியுதுங்களா? இந்த ஜாதி அடிப்படையிலான வாக்குகள்ன்றதை நான் ஏன் என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டேன்றது. அப்போது இங்கெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஜாதி செல்வாக்குன்றதுனால டிடிவி அவர்கள் ஓட்டு வாங்கலை. அப்படியே வந்து அவர் ஒன்றாக சேர்ந்திருந்தாலும் அந்த டிஃபரன்ஸ் இது பண்ணி தான் மிஞ்சி போனால் ஒரு 20-24 சீட்டு எக்ஸ்ட்ரா வந்திருக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒரு மைனாரிட்டின்னு கூட சொல்ல முடியாது. அப்போ கூட எவ்வளோ வந்திருக்க போகுது, அவங்க வந்து வந்திருக்க போகிறாங்க, அது வேற விஷயம். பட் எப்பவுமே வந்து 2-4ன்னு சொல்ல முடியாது. இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் இப்போ காட்பாடியில் வாங்கினார், திருப்போரூரில் வாங்கினார் அப்படின்னு சொன்னால் அது அதிமுக திமுக இரண்டையும் பிடிக்காதவர்களுடைய ஓட்டா இருக்கலாம். ஆமாம், மாற்றத்தை விரும்புகிறவங்களுடைய ஓட்டு இல்லையா? அப்போ இவர் அதிமுகவில் போய் சேர்ந்துட்டு இருந்தானா அது நாத்தாக்காவுக்கு போயிருக்கலாம், இல்லை வந்து வேற யாருக்காவது போயிருக்கலாம், நோட்டாவுக்கு போயிருக்கலாம். ஸோ அதனாலேயே வந்து இவர் பிரித்ததுனால அவங்க தோத்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதே லாஜிக்கில் தான் அவர் வந்து சேர்ந்தார்னா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல முடியும். இந்த லாஜிக் வந்து 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபிக்கு பொருந்தும் இல்லை சார்? நம்ம திராவிடத்துக்கு மாற்றம்னு சொல்கிறாங்க, அதுக்கான ஓட் பேங்க் இருக்குது. அதை வச்சு இவங்க வந்து 20 ப்ளஸ் இங்கே வந்து 18 அப்படின்னு பேசுகிறாங்களே, அப்போ இதுவும் அந்த ஃபார்முலா வருமா? நிச்சயமா. ஆனால் அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. 2+2 சொன்னீங்களா சார்? அதுதான் சொன்னேன், 2+2 will always be 4 அப்படின்லாம் பாலிடிக்ஸில் சொல்ல முடியாது. அது 3 ஆகலாம், 1 ஆகலாம், 8 ஆகலாம், தட் டிபெண்ட்ஸ் இல்லையா? அடுத்தது போன தடவை 20-18 அது போன மேட்சுங்க. இந்த மேட்ச்சில் என்ன ஆடுறீங்க அதான் கணக்கு. எலெக்ஷன்னா அது புதுசு தான். ஆமாம், பட் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கோர் ஓட் பேங்க்னு இருக்குது, பேசிக் மினிமம், நம்ம மினிமம் பேலன்ஸ் பேங்க்கில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அதுலேருந்து தான் நம்ம கணக்கு போடணும். அந்த டிசைடிங் ஃபேக்டர் வந்து எப்பவுமே நியூட்ரல் ஓட்டர்ஸ் தான். அவங்கள கவரணம் அப்படின்னு சொன்னால் இப்போ அது சொன்னது அந்த 67 காலேஜ் இருந்ததெல்லாம் ஓகே, அதை ஹைலைட் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் டம்மி பண்ணுற மாதிரி நீங்களே ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா அப்புறம் என்ன ஆகுறது அப்படி பேசிட்டே இருந்தாரு. ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தேர்த்துவீங்க, ரொம்ப நன்றி. நன்றி அன்பு.